Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு rasithurusiயோட 100th ஸ்பெஷல் வீடியோவா டிஃபரண்ட் அண்ட் அருமையான மேகி மசாலா புலாவும் சிக்கன் மஞ்சூரியன் ஆச்சி மஞ்சூரி மசாலா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். rasithurusiக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். சரி வாங்க இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 20 to 25 minutes ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெயும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஸ்டாரு, 2 ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் அடுத்து நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, பட்டாணி இது 3 எடுத்திருக்கேன். அது 3 நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மேகி மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மேகி மசாலாவோட சேவர் பேக்கு. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த புலாவில் எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸும் சேர்க்க போகிறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா 12 யூனிட்ஸ் இருக்குது. 12 சின்ன பேக்கெட்ஸ் உள்ளே இருக்குது. ஒரு யூனிட்டோட விலை 5 rupees. ஸோ இதில் டோட்டலாக 12 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 60 rupees. ஆனால் இது 55 rupees. ஸோ இது நமக்கு ஒரு சேவர் பேக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம இன்றைக்கி 2 சாஷேவை கட் பண்ணி நம்ம புலாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம மேகி மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 சாஷேயில் 1.5 சாஷேவை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் சாஷேயை கடைசியாக நம்ம ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணும்போது அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேகி மசாலாவோட ஃப்ளேவர் இன்னும் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என் ரைஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 2 சாஷேவை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிளோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் குக் ஆகிடும். அதுவும் நம்ம சோக் பண்ணி வச்சதுனால நான் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன் 2 கப் ரைஸ்க்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மேகி மசாலாலே ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். ஜென்டலாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அஞ்சுலேருந்து 7 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சு மீதம் இருந்த மேகி மசாலாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் 7 minutes குக் பண்ணிக்கலாம். ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு. ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேகி மசாலா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் நல்லா குக்காய் சூப்பராக வந்திருக்கு. ஜென்டலாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் புலாவ் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அருமையான மேகி மசாலா புலாவ் ரெடி. அடுத்து நம்ம சிக்கன் மஞ்சூரியன் ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சூரியன் செய்கிறதுக்கு
1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். கோட்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். அடுத்து பெப்பரை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். எக்கு சேர்த்ததுனால அதோட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி சிக்கனை நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கோட் ஆகிருக்கு. கோட்டிங் பத்தாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மைதாவையும் கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை கவர் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கலாம். அரை மணி நேரம் ஆனதும் சிக்கனை அடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதனால் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை சூடு பண்ணி அதில் நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை குக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் சிக்கனை திருப்பி இன்னொரு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோ பண்ணாமல் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு 1 to 2 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலாவில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனாக சிக்கனை நல்லா கோட் பண்ணி ஃப்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா 50 grams ஆஃப் ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலாவோட 2.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சாட்டே பண்ண ஆனியன் அண்ட் கேப்சிகத்தோட இந்த மிக்சரை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி சாட்டே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 25 grams ஆஃப் மசாலாவை எடுத்திருக்கேன். அதோட 1.25 கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா அதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சிக்கன் அளவுக்கு ஏற்ற மாதிரி 50 கிராமில் 25 grams ஆஃப் மஞ்சூரியன் மசாலாவை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். வெங்காயமும் கேப்சிகமும் லைட்டாக வதங்கினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஞ்சூரியன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சூரியன் மசாலாலே சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்து தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா சாஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கன் நல்லா சாஸில் கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி சூடாக சர்வ் பண்ணுங்கள். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சாஸும் ஆட் பண்ணாமல் ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலாவை யூஸ் பண்ணி சூப்பரான சுவையான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. மேகி மசாலா புலாவ் எஸ்பெஷலி ஃபார் மேகி லவர்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆச்சி மசாலாவை யூஸ் பண்ணி சிக்கன் மஞ்சூரியனை நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மஞ்சூரியனோட மேகி மசாலா புலாவை சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், சும்மா கலக்கலாக இருக்கும். இந்த 2 டிஃப்ரெண்ட் அண்ட் டெலிஷியஸான ரெசிபியை
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.